அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு vlog தான் போட போகிறோம். ரெக்கார்ட் நோட்டோட vlogலாம் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிக்கலில் வந்து மொத்தம் 2 இருக்குது. ஒன்று ஃபேஷன் ஸ்கெட்சிங், இன்னொன்று ஃபேஷன் டிசைன். தியரியில் ஃபைபர் டு ஃபேப்ரிக், ஃபேஷன் டிசைனிங், கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைல், அப்பரல், மர்ச்சன்டைசிங், நிட்டிங். ஃபைபர் டு ஃபேப்ரிக்கில் வந்து நீங்கள் யானை வந்து ஃபேப்ரிக்கை எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்க பற்றி படிப்பீங்க. ஃபேஷன் டிசைனிங்கில் வந்து ட்ரெஸ் டிசைனிங் அண்ட் கலர்ஸ் பற்றி படிப்பீங்க. கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் டெக்ஸ்டைலில் ஃபேப்ரிக்கு எப்படி கேர் அண்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கேர் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் வந்து படிப்போம். அப்புறம் மர்ச்சன்டைசிங், நிட்டிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் உங்கள் காலேஜில் வந்து எடுப்பாங்க. இது வந்து ஆப்ஷன்ஸ் தான். எங்கள் இதில் வந்து CMT பேப்பர் வந்து எடுத்தாங்க. இப்போ நம்ம ஃபேஷன் ஸ்கெட்சிங்கோட ரெக்கார்ட் நோட்டோட vlog வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த மாதிரி இண்டெக்ஸ் வந்து 2 பேஜில் வந்து ஒட்டியிருப்போம். இது வந்து சிலபஸை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஜ் ஃபுல்லாக எழுதியிருப்போம். இது ஃபர்ஸ்ட் பேஜ். நம்ம ஐஸ், நோஸ், லிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வரைய வேண்டியிருக்கும் ஸ்கெட்சிங்ஸில் வந்து. ஃபஸ்ட்டு வந்து இப்போ உங்களுக்கு ஐயோட லுக் வந்து காமிக்கிறேன். அது வந்து கிளியராக தெரிய மாட்டேங்கி, கிளார் அடிக்கி. ஸோ உங்களுக்கு நான் இப்போ வந்து கிட்ட வச்சு காமிக்கிறேன். ஐஸோட ஃப்ரண்ட் வியூ, 3/4 வியூ, சைடு வியூ அப்படின்னு 3மே வரைய வேண்டியிருக்கு. ஏன்னா சிலபஸில் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ, 3/4 வியூ, சைடு வியூன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டுக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வரைய வேண்டியிருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் வந்து வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ மேல். அடுத்து வந்து நோஸ். இதுலேயுமே ஃப்ரண்ட், சைடு வியூ, 3/4 வியூ 3மே வரைய வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த தேர்ட் ஒன் வந்து சைடு வியூ. ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த மாதிரி இருக்கும். 3/4 வியூங்கிறது ஒரு மாதிரி லைட்டாக டேர்ன் ஆகிருக்கிறது வந்து 3/4 வியூ. அடுத்து வந்து லிப்ஸ். இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் லிப்ஸ் எல்லாமே இயர்ஸ் எல்லாமே வரைக்கும் நம்ம வந்து மேல் அண்ட் ஃபீமேல் தான் வந்து வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ லிப்ஸ்லேயும் இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். அடுத்து இயர்ஸ். இதுலேயுமே ஃப்ரண்ட், சைடு வியூ, 3/4 வியூ 3மே வந்து வரையணும். ஹேர்லேயே வந்து நம்ம 3 டைப்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். அவங்க வந்து என்னன்னு சொல்லலை. ஸோ நம்மளே வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மென் ஹேருக்கு வந்து ஸ்ட்ரெயிட் வியூ, ஸ்ட்ரெயிட் ஹேர், கர்லி ஹேர், கொஞ்சம் வேவிங்கிற மாதிரி வந்து நான் பண்ணியிருக்கேன். உமன்ஸ்க்கு வந்து ஹேர் கட் வச்சு நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்து ஹேண்ட்ஸ், லெக்ஸ். அடுத்து வந்து ஃபேஸோட ஃப்ரண்ட் வியூ போத் ஃபீமேல் அண்ட் மேல் 2 பேருக்குமே வந்து வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஃப்ரண்ட் வியூ வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து வந்து 3/4 வியூ. வந்து 3/4 வியூங்கிறது ஒன்றும் இல்லை, லேஸாக உங்கள் ஃபேஸ் வந்து டேர்ன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான தோற்றம் இருக்க மாதிரி லேஸாக டேர்ன் ஆன மாதிரி இருக்கணும். நம்ம டக்குன்னு அந்த ஃபேஸை பார்த்தோன்னா அந்த மாதிரி இருக்கணும். அதான் 3/4 வியூ. சைடு வியூங்கிறது நல்லா டேர்ன் பண்ணணும். ஒரு ஃபேஸோட சைட் போஸை வந்து நம்ம வந்து வரையணும். அதுதான் வந்து சைட் வியூ. அடுத்து வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு போடுற பிப். சின்ன குழந்தைய சாப்பிடும்போது கழுத்தில் கட்டி விடுவாங்க. அந்த இதை வந்து அது வடிஞ்சிச்சுன்னா அதில் படுறது, ட்ரெஸ்ஸில் படாமல் இருக்கிறத கட்டுவாங்க. இதில் வந்து நான் செக்டு பேட்டர்ன் அண்ட் பென்குயின் பேட்டர்னில் வந்து வரைஞ்சிருக்கேன். அது ஜாப்லா வித் நிக்கருங்கிறது பிறந்த குழந்தைங்களுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸை வந்து ஜாப்லா வித் நிக்கர். ஜாப்லாங்கிறது மேலே போடுறது, நிக்கருங்கிறது கீழே உள்ளது. பாபா சூட்டுங்கிறது வந்து அந்த மேலே உள்ள கோட்டோட இந்த ஷோல்டரில் உள்ள அந்த ரோப் மாதிரி மாடல் வந்து அந்த மேலே உள்ள லேயரோடு சேர்ந்து இருக்கணும். அது தனித்தனியாக இருக்கக்கூடாது. அதுதான் பாபா ஷூட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குள்ளது. அடுத்து வந்து ஃப்ராக்ஸ். சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஃப்ராக் தான். இதில் வந்து அந்த ப்ளூ கலரில் வந்து ஒரு லைன்ஸ் மாதிரி பென்சில் வச்சு க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து பென்சில் கிடையாது. அது ட்ரை ப்ரஷில் வந்து நீங்கள் ட்ரை பெயிண்டில் வந்து லேசாக வாட்டர் முக்கி வந்து பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி பென்சில் லுக் கிடைக்கும். அது நெட் ஃபேப்ரிக் மாதிரி பண்ணிட்டுக்காக காமிச்சிருக்கேன். இந்த பிங்க் கலர் கவுன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்கர்ட். ஒரு இதில் வந்து நல்ல ரஃபிள்டு ஸ்கர்ட் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து லேடிஸ் டாப்ஸ். இதில் வந்து க்ராப் டாப் வந்து ஒரு மாடலில் வந்து பண்ணியிருக்கேன். இந்த க்ராப் டாப்பில் வந்து நடுவில் ப்ளீட்ஸ் வந்து இருக்கிற மாதிரி
சுருக்கு இருக்க மாதிரி தெரியறதுக்காக நான் வந்து பிளாக் ரீஃபில் வந்து கொடுத்து ஒரு எஃபெக்ட்டுக்காக லைன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல ரஃபிள்ஸ் இருக்க மாதிரி வந்து தெரியும். உங்களுக்கு ஃபோனில் அந்த வீடியோவில் தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். இதில் பார்க்க தெளிவாக தெரிய மாட்டேங்குது. அடுத்து கமீஸுங்கிறது வந்து லேடிஸோட டாப்ஸ் நான் வந்து கமீஸ் சொல்கிறோம். மேபி அது அம்பர்லா டாப்பாகவும் இருக்கலாம், இல்லை சைடு ஓப்பன் டாப்பாகவும் இருக்கலாம். சல்வாருங்கிறது வந்து அந்த சுடிதாருக்குள்ள பேண்ட். அப்புறம் வந்து மேக்ஸி ஆர் கவுன். இது வந்து கவுனுங்கிறது நம்ம எந்த மாதிரினாலும் பண்ணலாம், இப்படி தான் பண்ணணும்னு எதுவும் இல்லை. இதில் வந்து நான் அந்த கோல்டன் பெயிண்ட் வந்து நம்ம நார்மல் போஸ்டர் கலரில் உள்ள கோல்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெட் வந்து ஃபேப்ரிக்கில் உள்ள ரெட் தான், ஃபேப்ரிக் பெயிண்டில் உள்ள ரெட் அண்ட் எல்லோ. நான் முக்காசி எல்லாமே ஃபேப்ரிக் பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டங்காரிஸ் பாபா ஷூட் மாதிரியே இருக்கலாம். சின்ன பிள்ளைங்க இதே மாதிரி மாடல் ட்ரெஸ் போட்டால் அது பாபா ஷூட், பெரிய பிள்ளைங்க போட்டால் இது பேர் வந்து டங்காரிஸ். டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஷர்ட்ஸ். நான் வந்து பிளாக் அண்ட் எல்லோ யூஸ் பண்ணி இதில் கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஷர்ட்ஸில் வந்து நீங்கள் காலர் வந்து இந்த செகண்ட் காலர் மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. இதுதான் வந்து கரெக்டான மெத்தட். பேண்ட்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்த எஃபெக்ட்லாம் தெரியுதா? லைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுற மூலிமா அதில் நீங்கள் ஒரு டெக்ஸ்சர் வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து குர்தாங்கிறது மென்ஸ் போடுற குர்தாவை தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ மென்ஸ் போடுற மாதிரி குர்தாவும் நான் அதை டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பைஜாமா. மென்ஸ் போடுற பாட்டம் பேண்ட் வந்து குர்தாக்கு பைஜாமா அப்படி சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்மளோட ஃபேஷன் ஸ்கெட்சிங்கோட நோட் வந்து முடிஞ்சிச்சு, கம்ப்ளீட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து ஃபேஷன் டிசைனிங் பார்க்க போகிறோம். ஃபேஷன் டிசைனிங்கோட வ்ளாக். சரி, ஸ்கெட்சிங் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ ஃபேஷன் டிசைனிங். அடுத்து வந்து ஃபேஷன் டிசைனிங் ப்ராக்டிக்கல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி சேம் ஃபஸ்ட்டு 2 பேஜஸில் வந்து நாங்கள் இண்டெக்ஸ் எழுதி சைன் வாங்கியிருப்போம். அடுத்து வந்து நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ராங்க் கலர் சார்ட் வந்து நாங்கள் பண்ணியிருப்போம். ப்ராங்க் கலர் சார்ட்டில் வந்து 3 ப்ராங்க் கலர் சார்ட். இதில் மெயின் வந்து 3 கலர்ஸ். ப்ரைமரி கலர்ஸில் வந்து ரெட், ப்ளூ, எல்லோ 3 கலர்ஸ். இந்த ரெட், ப்ளூ, எல்லோவோட அதாவது 2 ப்ரைமரி கலர்ஸை மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து செகண்டரி கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். செகண்டரி கலர்ஸை வந்து ஒரு ப்ரைமரி ப்ளஸ் ஒரு செகண்டரி மிக்ஸ் பண்ணலைன்னா நமக்கு டெர்ஷரி கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ரெட், ப்ளூ, எல்லோ வந்து ப்ரைமரி, ரெட்டையும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணால் ஆரஞ்சு கிடைக்கும். ஆரஞ்சு வந்து செகண்டரி. அடுத்து வேல்யூ சார்ட். வேல்யூ சார்ட்டில் வந்து நம்ம லாஸ்ட் பாக்ஸில் வந்து மெயின் கலரும், ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து ஒயிட் வந்து கண்டிப்பாக அடிக்கணும். வேல்யூ சார்ட்டில் மொத்தம் வந்து 9 பாக்ஸஸ் வந்து இதில் போட்டிருக்கோம். இதில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணுன்னா 7% லாஸ்ட் மூணு வந்து 8% ஆஃப் க்ரீன். அதாவது நீங்கள் அப்படியே உங்கள் பெயிண்ட் எடுத்து அடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஒயிட், பியூர் ஒயிட் எடுத்துக்கி அப்படியே அடிச்சிடுவீங்க. அதுக்கு அடுத்த பாக்ஸ் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுவீங்க? க்ரீன் செகண்ட் பாக்ஸ் அப்படின்னா அதில் நீங்கள் எடுத்த க்ரீனில் 7% ஆஃப் க்ரீன் எடுத்துகிட்டு லைட்டாக ஒயிட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீனை குறைச்சிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட்டு பண்ணிகிட்டே வரும்போது நீங்கள் ஒயிட், பியூரஸ்ட் ஒயிட் வந்து கிடைக்கணும். அது வேல்யூ சார்ட். இன்டென்சிட்டி சார்ட்டில் வந்து 2 கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் எடுப்போம். இங்கே நான் வந்து ஆரஞ்சு அண்ட் ப்ளூ எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதே மிக்சிங் டைப் தான். வேல்யூ சார்ட்டுக்கும் இன்டென்சிட்டி சார்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து வேல்யூலேருந்து ஒயிட் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து 2 கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்படி ஷேட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே வந்து ஒரு இன்டென்சிட்டி சார்ட்டு. ஸ்டைல் 6 ஹெட் தியரி, 8 ஹெட் தியரி, அப்புறம் 10 ஹெட், 12 ஹெட், இதெல்லாம் உமன்ஸ்க்கு. அப்புறம் மென்ஸ்க்கு வந்து 10 ஹெட் தியரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் வரைஞ்சிருந்தோம். இதுக்கு நான் ஒரு தனி வீடியோ வந்து எக்ஸ்ப்ளனேஷனோடு வந்து போடுறேன். அடுத்து வந்து லைன்ஸ். இது வந்து லைன்ஸை வந்து ஒரு ஃபார்மாக வச்சு நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி போட வேண்டியிருக்கும். இதை வந்து நீங்கள் எக்ஸாம் அப்போது வந்து ட்ரெஸ்ஸில் வந்து நீங்கள் லைன்ஸ் மூலயமா லைன்ஸை பேஸ்மெண்ட்டாக வச்சு டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்புறம் வந்து டெக்ஸ்சர்ஸ் வந்து அதாவது ஒரு பர்டிகுலர் இப்போ நான் இங்கே லீஃபோட டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் வந்து 3D எஃபெக்ட் மாதிரி சாண்டோட எஃபெக்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கணும். இதில் நான் லீஃபு, அப்புறம் மெட்டலோட எஃபெக்ட், அப்புறம் 3D க்யூபோட எஃபெக்ட், வுட்டோட எஃபெக்ட், ஸ்டோனோட எஃபெக்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸில் ஒரு பேஸ்மெண்ட்டாக வச்சு அதை டிசைன் பண்ணுற மாதிரியான டெக்ஸ்சர்ஸ் வந்து இங்கே வரையணும். அப்புறம் வந்து ஷேப்ஸ் வந்து 3D எஃபெக்டில் வந்து நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து ட்ரெஸ் டிசைனிங்கில் வந்து இதை எப்படி கொண்டு வரீங்கிறத வந்து கான்செப்டாக வச்சு வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிசைன் வரைஞ்சிட்டு அதில் நீங்கள் வந்து ஒரு ஷேப்ஸ் மாதிரி போடணும். அடுத்து வந்து நம்ம வந்து ஃபார்மல் பேலன்ஸ், அதாவது நீங்கள் உங்கள் ஸ்கேல் எடுத்து ஒரு டிசைன் மேலே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணணும் சென்டரில். அப்படி பண்ணும்போது போத் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து அதோட பேட்டர்ன் வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஃபார்மல் பேலன்ஸ். அதாவது நம்ம சின்ன பிள்ளையில் படித்து சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கலாக தான் இங்கே வந்து கொண்டு வராங்க. இன்ஃபார்மல் பேலன்ஸுங்கிறது நீங்கள் ஸ்கேல் வச்சு பார்க்கும்போது ரெண்டு சைடுமே சேமாக இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளார் அண்ட் நெக்லைன் வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால் இது வந்து இன்ஃபார்மல் பேலன்ஸ். ஈக்குவலாக இப்போ நம்ம இது ஈக்குவல் ஆக்கணும், ஃபார்மல் ஆக்கணும்னா இதே சேம் டிசைன் இந்த ஃப்ளாரையும் அந்த நெக்லைன் சைடில் உள்ள லைன் இந்த சைடும் இதே மாதிரி வச்சிங்கன்னா இது ஃபார்மல் பேலன்ஸ் ஆகும். இது இல்லாதனால இது இன்ஃபார்மல் பேலன்ஸ். நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 2 வரைஞ்சிருக்கேன் ட்ரெஸ்க்கு. அடுத்து ஹார்மோனிங்கிறது நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக கிராண்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெஸ் வந்து ஹார்மோனி. நான் இங்கே வந்து இது ஒரு டிசைன் அண்டு சாட்டின் ஃபேப்ரிக்கோட எஃபெக்ட் வந்து இதில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது ஹார்மோனி. அடுத்து வந்து எம்பசிஸ்ங்கிறது நம்ம ஒரு டிசைனில் வந்து ஒரு சைடு வந்து அட்ராக்டாக இருக்கணும். ஸோ நான் இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு கான்செப்ட் என்ன வச்சேன்னா அந்த பேண்ட்டில் வந்து பீட் ஒர்க் மாதிரி வச்சேன். ஆனால் அதில் வந்து பெயிண்ட் வந்து அவ்வளோக்கு தெரியல, கேமராவில் வீடியோவில் வந்து அது தெளிவாக தெரியலை. ஸோ அட்ராக்டிவாக நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரிப்பனும் ஒரு ஃப்ளாரும் ஒரு பக்கமாக வச்சிங்கன்னா அது வந்து ஒரு எம்பசிஸ் தான். ப்ரொப்போர்ஷனுங்கிறது சைஸ் டிஃப்ரெண்ட் காமிக்கிறது. ஒன்று ஒல்லியாக உள்ளவங்கலேருந்து தின்னாக உள்ளவங்க, ஃபேட்டாக உள்ளவங்களுக்கு போகிற ட்ரெஸ் டிசைன் காமிக்கலாம். இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஷார்ட் கவுன் நீ லென்த் வரைக்கும் போட்ட மாதிரி காமிச்சிட்டு இன்னொன்று ஒரு சைஸ் வந்து ஃபுல் லென்த் கவுன் மாதிரி காமிக்கலாம். அதுவும் வந்து வரும். அடுத்து ரிதமில் வந்து நீங்கள் வந்து த்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று டார்க் ஷேடு டு லைட் ஷேட் வேரியேஷன் காமிக்கலாம். ரெண்டாவது ஒரு பாயிண்ட்லேருந்து நிறைய லைன்ஸ் மூவ் ஆகுற மாதிரி காமிக்கலாம். இன்னொன்று வந்து பெருசுலேருந்து சிறுசுங்கிற கான்செப்ட்டும் நீங்கள் காமிக்கலாம். நான் இங்கே காமிச்சிருக்க கான்செப்ட் வந்து லைட் ஷேட் டு டார்க் ஷேட், அதாவது லைட் பிங்க்லேருந்து, அதாவது அது ஃபார்ம் ஆஃப் ரெட் தான், அதை நான் லைட் பிங்க்லேருந்து கொண்டு வந்த மாதிரி காமிச்சிருக்கேன். அப்புறம் நீங்கள் வந்து அடுத்து வந்து நம்ம மோனோக்ரோமேட்டிக்குங்கிறது இது எல்லாமே கொஞ்சம் கலர் தியரி பேஸ்ட் ஆன் ப்ராங்க் கலர் சார்ட் தான். ஸோ நீங்கள் ப்ராங்க் கலர் சார்ட்டை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மோனோக்ரோமேட்டிக் கலர்ஸ் இந்த கலர் தியரி எல்லாமே நம்ம ப்ராங்க் கலர் சார்ட்டில் உள்ள கலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வேறு இந்த கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மோனோக்ரோமேட்டிக் இந்த இதில் நான் யூஸ் பண்ணிக்கிறது வந்து வயலட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வயலட் மோனோக்ரோமேட்டிக்னால் நம்ம ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு ப்ராங்க் கலருக்கு சார்ட்டில் சூஸ் பண்ணிவிட்டு அந்த வயலட் எடுத்துக்கணும். அந்த வயலட்டோட நீங்கள் ஒயிட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதோட லைட் ஷேட் கொண்டு வந்து அவங்க டிசைனில் யூஸ் பண்ணணும். அனலாகஸுங்கிறது நம்ம வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறோம். அந்த இங்கே வந்து நான் சூஸ் பண்ண கலர் க்ரீன். அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் உள்ள கலர்ஸை வந்து, அதாவது 3 கலர்ஸையும் வந்து நம்மளோட டிசைனில் வந்து கொண்டு வரணும். அது என்ன டிசைனாக இருந்தாலும் சரி, இது ஃபுல்லாமே மீன் பண்ணது ஃபுல்லாமே கலர்ஸ் மட்டும்தான். அனலாகஸ்னால் ஒரு கலரோட லெஃப்ட் அண்ட் ரைட் உள்ள 3 கலர்ஸையும் நம்ம வந்து எடுத்து அனலாகஸில் வந்து பெயிண்ட் பண்ணுறோம். அடுத்து வந்து காம்ப்ளிமெண்ட்ரிங்கிறது நீங்கள் ஒரு கலரை சூஸ் பண்ணிவிட்டு ப்ராங்க் கலர் சார்ட்டில் அந்த கலருக்கு ஆப்போசிட் வயலட் நான் எடுத்திருக்கேன். வயலட்டுக்கு ஆப்போசிட் வந்து எல்லோ. ஸோ நான் வந்து வயலட் அண்ட் எல்லோ வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸாக நான் இங்கே வந்து யூஸ் பண்ணி இந்த டிசைனில் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து டபுள் காம்ப்ளிமெண்ட்ரியில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியில் ஒரு கலர் எடுத்திருப்போம். டபுள் காம்ப்ளிமெண்ட்ரியில் வந்து நீங்கள் 2 கலர் வந்து எடுத்து வந்துருப்பீங்க. இதில் வந்து நான் யூஸ் பண்ண கலர் வந்து வயலட் அண்ட் ரெட். வயலட்டுக்கு ஆப்போசிட் வந்து எல்லோ.
ரெட்டுக்கு ஆப்போசிட் வந்து வயலட் அண்ட் எல்லோ, ரெட்டுக்கு ஆப்போசிட் வந்து க்ரீன். ஸோ இந்த 4 கலர்ஸை வந்து நான் யூஸ் பண்ணி பண்ணணும். இதுக்கு நான் வயலட் பக்கத்தில் தான் எல்லோ அடிக்கணும்னு எந்த இதுவும் கிடையாது. நம்ம எங்கே வேணாலும் அடிச்சுக்கலாம். அது நம்ம கொஞ்சமாகவும் அடிச்சுக்கலாம், நிறையமாக அடிச்சுக்கலாம். பட் ஆனால் எல்லோ கரெக்டான வயலட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரியில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கணும். வந்து நான் எல்லோ சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஆப்போசிட்டு விட்டுட்டு அதோட லெஃப்ட் அண்ட் ரைட்டை வந்து நம்ம வந்து எடுக்கணும். அது வந்து ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரி. இப்போ நான் எல்லோக்கு ஆப்போசிட் வயலட்டை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள 2த்தையும் நான் வந்து எடுத்திருக்கேன். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். நான் சும்மா தான் வரையலாம். அதில் உள்ள அத்தனை டிவிஷன்ஸும் நான் கரெக்டாக வரையலை. இப்போ நான் வந்து இந்த மார்க் பண்ணியிருக்க கலர் நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளதை நான் வந்து எடுக்கக்கூடாது. ஸோ நான் அதனால் இன்ட்டு போட்டிருக்கேன். இப்போது அதுக்கு பக்கத்தில் உள்ள லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் உள்ள கலர்ஸை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரினா என்ன அப்படின்ட்டு. இதான் வந்து ஸ்ப்ளிட் காம்ப்ளிமெண்ட்ரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்து வந்து ட்ரையட். இது மோஸ்ட்லி நம்மளுக்கு ப்ரைமரி கலராக இல்லை செகண்டரி டெர்ஷியரியாக தான் நம்மளுக்கு வந்து. இப்போ நான் ரெட் எடுத்திருக்கேன் ப்ரைமரி கலர் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த ரெட்லேருந்து அடுத்த பாக்ஸ்லேருந்து 1 3 வரை 1 2 3 எல்லோ இது 3 விட்டோன்னே எல்லோ வருது. ஸோ எல்லோவை நம்ம பிக் பண்ணிக்கணும். அடுத்து 1 2 3 விட்டோன்னே ப்ளூ வருது. ப்ளூவை பிக் பண்ணணும். அதுலேருந்து நம்ம திருப்பி 3 என்னும்போது ஃபஸ்ட் எடுத்த கலரே வரணும். அப்போது ரெட். அப்போ நான் ரெட் ப்ளூ எல்லோ வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்டரி கலர்ஸ் எடுத்தாலும் இதே மெத்தட் தான், டெர்ஷியரி எடுத்தாலும் இதே மெத்தட் தான். டெர்ஷியரி நியூட்ரல்ங்கிறத வந்து நீங்கள் மோஸ்ட்லி ப்ரஷ் பென் இருக்கிற கலர்ஸ்னால் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் அப்படி பண்ண வேணால் பெயிண்ட்லேயே பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம். என்னென்னா கொஞ்சம் இதில் டார்க்காக தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் லைட்டாக கொடுக்கணும். பேல் எல்லோ, பேல் ப்ளூ, பேல் பிங்க், பேல் ரெட், அதாவது என்ன கலர்னாலும் எடுத்துக்கோங்க. அதில் நிறைய ஒயிட் மிக்ஸ் பண்ணி, அதாவது நம்ம வேல்யூ சார்ட்டில் ஒயிட்டுக்கு லாஸ்ட் 3 பாக்ஸஸில் உள்ள கலர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ வந்து சீசன்ஸ் பற்றி நமக்கு வரைய சொல்லுங்கள். ஸோ சம்மர் அவுட்ஃபிட்காக நான் வந்து ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து வின்டர். ஸோ வின்டருக்காக ஒரு ட்ரெஸ் டிசைன். அடுத்து வந்து ஆட்டம். ஸோ க்ரீன் லீஃப் இலை உதிர்காலங்கிறதுனால க்ரீன் மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து க்ரீன் கலரில் அவுட்ஃபிட் வந்து கலர் பண்ணேன். நீங்கள் வந்து அந்த சீசனை கலர்ஸ் மூலியமாகவும் சொல்லலாம், அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் மூலியமாகவும் சொல்லலாம். ஸ்ப்ரிங்குக்கு வந்து ஸ்ப்ரிங்குக்கான அவுட்ஃபிட். இதோட நம்மளோட ஃபஸ்ட்டு செம்மோட ரெக்கார்ட் நோட் விலாக் எண்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட். ஸோ காய்ஸ், இதோட நம்ம ஃபேஷன் டிசைனிங் நோட்டும் ரெக்கார்ட் நோட்டோட விலாக் முடிச்சிட்டோம். செகண்ட் செம் ரெக்கார்ட் நோட்டை வந்து நாங்கள் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மந்த் ஷுவராக நிறைய ரெக்கார்ட் நோட் விலாக் வீடியோஸ் வந்து கண்டென்ட் ரெடி ஆகிட்டே இருக்குது. சூன் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ விலாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.